ஷங்கர் இயக்கிய பல படங்களின் கலவைதான் கேம் சேஞ்சர் படம் என விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கு ஆந்திரா மற்றும் ஹிந்தி பக்கத்தில் நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் தமிழில் வழக்கமான ஷங்கர் படம் என்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த படத்திற்கு அல்லு அர்ஜுன் ஜூனியர் NTR ரசிகர்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை அள்ளி தெளிக்கின்றனர். மறுபக்கம் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் இதில் மாட்டிக்கொண்டது என்னமோ இயக்குனர் ஷங்கர் தான். ஷங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த படம் இந்தியன் 2. அந்த படத்தால் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள். ஷங்கரிடம் சரக்கு தீர்ந்து விட்டது. இனிமேல் அவர் படங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, ஒரே டிராக்கில் தான் செல்கிறார் என்றெல்லாம் அவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்பொழுதும் அதே பாணியில் தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தையும் எடுத்திருக்கிறார். இந்த படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் தில்ராஜ் பெரிய துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். அவருடைய பல சொத்துக்களை அடமானம் வைத்துதான் இந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் புரட்டி இருக்கிறார். 480 கோடி பட்ஜெட்டுக்கு எடுக்கப்பட்ட இந்த படம் 200 கோடி கூட வசூல் செய்ய முடியவில்லை. ஷங்கரின் கெரியரில் அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 6 நாட்களில் 8 கோடி வசூல் செய்த கேம் சேஞ்சர் உலக அளவில் 190 கோடி வரை வசூல் செய்துள்ளது. ஏற்கனவே இந்த படத்தின் HD குவாலிட்டி பிரிண்ட் வெளிவந்து ஷங்கருக்கு பெரும் தலைவலி ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் லோக்கல் கேபிள் சேனலில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. அதிக அளவில் ப்ரமோஷன், ஓவர் பில்டப், பாடல்களுக்கு மட்டும் 95 கோடி, இப்படி பல சர்ச்சையான சம்பவங்களில் சிக்கியுள்ளார் ஷங்கர் மற்றும் தில்ராஜ். ஏற்கனவே வாரிசு படத்தில் விழுந்த அடியை ஆறாத சூழ்நிலையில் கேம் சேஞ்சர் தில்ராஜுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 75% விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் கேம் சேஞ்சர் படத்தை மாற்றி மதகத ராஜா படத்தை திரையிட்டு வருகின்றனர். ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஷங்கருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த படம் குறித்து இயக்குனர் ஷங்கர் அளித்த பேட்டி, எல்லா இயக்குனரை போலவும் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. எவ்வளவு செய்தாலும் ஒரு படத்தில் முழு திருப்தி கிடைக்காது. கேம் சேஞ்சர் படத்தை இன்னும் சிறப்பாக இயக்கி இருக்கலாம் என எண்ணுகிறேன். படத்தின் நீளத்தை குறைக்க நிறைய நல்ல காட்சிகளை தூக்கிவிட்டோம். படத்தில் அவ்வளவு காட்சிகளையும் வைக்க முடியாது. ஆனால் அவை அனைத்துமே இந்த கதைக்குள் தான் வருகிறது. நான் மொத்த படம் 5 மணி நேரம் வந்தது. சிலை செதுக்குவது போலதானே சினிமாவும் என்றார். ஷங்கரின் இந்த பேச்சு இணையவாசிகள் மத்தியில் கடும் எதிர்வினைகளை பெற்று வருகிறது. தற்போது இயக்குனர் ஷங்கர் தான் இயக்க போகும் வேல்பாரி படம் குறித்து கூறியுள்ளார். வீரயுக நாயகன் வேல்பாரியின் படத்தை 3 பாகங்களாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். மதுரை MP சு வெங்கடேசன் எழுதியுள்ள வேல்பாரி புத்தகத்தை படமாக்க முடிவு செய்துள்ள ஷங்கர் இதற்கான கதையை எழுதி முடித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.